எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி உருளைக்கிழங்கு பால் கறி செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்குறேங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேங்க. இப்போ ஒரு பிரிஞ்சியில் ஒரு பாதி சேர்த்துக்கலாங்க. ஒரு துண்டு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு அரை பிரிஞ்சியில் ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 லவங்கம் சேர்த்துக்கலாங்க. இப்போ பெரிய வெங்காயம் 2 சின்ன சைஸ் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கிறேங்க. சின்ன சின்னதாக 2 பெரிய வெங்காயம், அது இப்போ சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கட்டுங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. இஞ்சி ஒரு துண்டு சேர்த்துக்கிறேங்க சின்னதாக. பூண்டு ஒரு 5-6 பல் சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் ஒரு 4 மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு இடித்து தட்டி எடுத்துக்கலாங்க. தட்டி வச்சதை இதோட சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் நம்மளுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாங்க. நான் கொஞ்சமாக செய்கிறதுனால அளவு எல்லாம் கம்மியாக போடுறேன். எவ்வளோ செய்கிறோமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. பச்சை பட்டாணி கொஞ்சம் உரிச்சு வச்சுருக்குறேங்க. இப்போ இது சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வேகணும்னு இல்லைங்க, கண்ணாடி பதத்துக்கு வெந்தாவே போதுங்க. இது கொஞ்சம் அதிகமாக வெந்துருச்சு, வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இந்த பச்சை பட்டாணி கொஞ்சம் வேகட்டுங்க. நான் ஒரு உருளைக்கிழங்கு, பெரிய ஒரு சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க. இது இப்போ நான் வேக வச்சு போட்டுக்கிட்டேன். உருளைக்கிழங்கு பச்சையாகவும் போட்டுக்கலாம். பச்சையாக போடுறதா இருந்தால் இப்போ பட்டாணி கூடயே சேர்த்துக்கலாங்க. வெறும் உருளைக்கிழங்குல கூட செஞ்சுக்கலாம். நம்ம என்கிட்ட பட்டாணி இருக்கிறதுனால நான் சேர்த்து செய்கிறேன். இப்போ இந்த பட்டாணி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க, அது வேக வச்சதுனால. உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இது வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேங்க. இப்போ பட்டாணி வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுருக்குறேங்க. இப்போ இந்த பட்டாணி வேகட்டுங்க. தேங்காய் இவ்வளோ எடுத்து வச்சுருக்குறேங்க. இதை இப்போ கீரி சேர்த்துக்கலாங்க ஜாரில். கசகசா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. முந்திரி ஒரு 4 சேர்த்துக்கிறேங்க. சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு அரிஞ்சு எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ இது சேர்த்துக்கலாங்க. நான் வேக வச்சு அரிஞ்சு எடுத்துருக்குறேங்க, தோல் எடுத்துட்டு. பச்சையாக போகிறதா இருந்தால் முன்னாடியே போட்டு பட்டாணியும் சேர்த்து போட்டுக்கலாங்க. இப்போ அரைச்ச விழுதை இதில் சேர்த்திக்கலாங்க. மஞ்சத்தூள் நான் இதில் போடலைங்க, வேணும்னா நம்ம போட்டுக்கலாம் மஞ்சத்தூள். இப்போ இது நல்லா கொதித்து வரட்டுங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டுங்க. ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்குறோங்க. இப்போ தேவைக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்தில் வெந்தாதாங்க இந்த கலர் வெள்ளையாகவே இருக்கும். உருளைக்கிழங்கு பால் கறின்னு அதுக்கு கொஞ்சம் செவந்துருச்சுனாக்கா கலர் மாறிடுங்க. அதனால் கண்ணாடி பதத்துலேயே அடுத்தடுத்து போட்டுருணுங்க எல்லாமே. நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ தேங்காய் ஊற்றி பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிச்சிடுச்சிங்க. இப்போ கொத்தமல்லி தழை கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. நான் இது பெரட்டின மாதிரி வச்சுருக்கிறேங்க, சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி. நம்ம பூரிக்கு சப்பாத்திக்கு வேணும்னா கொஞ்சம் இலக்கமாக தண்ணி மாதிரி வச்சுக்கலாங்க.
அவ்வளோதாங்க, தயாராகிடுச்சிங்க. உப்பு காரம் சரி பார்த்துக்கலாங்க. இன்னொரு நாளைக்கு வேறு விதமாக செஞ்சு பார்க்கலாங்க. பால் ஊற்றி செய்யலாங்க. உருளைக்கிழங்கு பால் கறி தயாராகிடுச்சிங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா ருசியாக இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.